டே 24 ஆஃப் ஏட்டோ பாடி பில்டிங் ஷோ. காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட்ஸ் அதிகமாக இல்லை. அதனால பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வேலையாக நம்ம எப்பயும் ரெகுலராக ஹேர் கட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்ததும் வெயிட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு 0 சால்ட்டு 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் ட்ரெட்மில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோட ஆப்ஸ் ஒர்க் அவுட், லெக் ஒர்க் அவுட் எல்லாத்துலேயும் ஓவர் செட் பண்ணி முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் 4 எக் ஒயிட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மீல்லையும் எக்கு மட்டும்தான் இருக்கு, அதுவும் 4 எக் ஒயிட்ஸ் மட்டும்தான். என்னோட ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பாத் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டு பாடி ஃபுல்லாக ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு என்னோட செகண்ட் மீல் 4 எக் ஒயிட்ஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு என்னோட தேர்ட் மீலை சாப்பிட்டு ஜிம்முக்கு போனதும் இன்னைக்கான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா எல்லா மசில்லையும் ஒவ்வொரு செட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ட்ரெட்மில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சதும் அகெயின் ஸ்டீம் பாத் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம் போயிட்டேன். என்னோட ஒர்க் டைமில் என்னோட அடுத்த 2 மீல் 4 எக்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டு என்னோட லாஸ்ட் மீலான 4 எக் ஒயிட்ஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.